நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா சேர்ந்து? யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. ஏலி அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியில்லை ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளே பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அன்பானவர்களே, நமக்கு இந்த அன்னாள் ஏலி கதை நன்கு தெரிந்ததுதான். இங்கே பார்க்குறோம், அன்னாள் அவளுடைய சிறுமையை, பிள்ளை இல்லாத நிலைமையை, அற்பமாக எண்ணப்பட்ட எல்லாத்தையும் போய், அவளுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் போய் கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி விட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவளுடைய இருதயத்தில் என்னென்னலாம் இருந்தோ, என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சாள், எல்லாத்தையும் அப்பாட்ட ஊற்றிட்டா. இதை பார்த்த ஏலி அவள் குடிச்சிருக்கான்னு நினச்சிட்டு பேசும்போது, இல்லை ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்கிறா. அப்போ ஏலி சொல்கிறாரு, நீ எந்த நினச்சி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டாயோ அதை கர்த்தர் உனக்கு அருளி செய்வான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல கஷ்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், இல்லாமை, இப்படி பண நெருக்கடி, பிரச்சனைகள், வேதனைகள் மத்தியிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்று உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். கர்த்தர், நீங்கள் எதுக்காக அவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றினீங்களோ, இன்றைக்கு என்ன காரியத்துக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கொள்ள போகிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு நம்ம விண்ணப்பத்தை சொல்லலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயை இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தது அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்கள் கிருபை அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்தப்பா. பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், இல்லாமைகள், வேதனைகள் மத்தியிலே என்ன காரணத்துக்காக உடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே தங்கள் இருதயத்தை ஊற்றுகிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவருடைய வேண்டுதலுக்கு நீர் பதில் தருவீராக கர்த்தாவே. அவருடைய விண்ணப்பத்தை என்னுடைய செவி சாய்த்து கேட்டருவீராக. பிள்ளைகள் ஒவ்வொரு கருத்திலே தருகிறோமப்பா. இந்த ரோக்களை மூடி மறைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. காலையிலே அப்பா நல்ல செய்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. இந்த ரோக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தை. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.